நாம் இன்னைக்கு காளான் குருமா தான் பண்ண போகிறோம். குருமா பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 5 போல் முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி தண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் கடாயை வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு பட்டை, பிரியாணி இலை, 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட 3 தக்காளியை மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ தக்காளி விழுது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட கட் பண்ணி வச்ச காளானை சேர்த்துக்கலாம். காளான் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு அடுப்பு மிதமான தீயில வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷமாக நல்லா வெந்து காளான் குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதான். இந்த குருமாவை இட்லி, தோசை, சப்பாத்தியோட சைடிஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.